அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான பரபரப்பான ஒரு அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடியை மறந்திருக்காரு அதிபர் ஜோ பைடன். மேடையிலேயே உளறி கொட்டியிருக்காரு. இப்படி நடக்க என்ன காரணம், இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு ஹேஷ்டாகுடன் இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்காவில் குவாட் அமைப்பின் மாநாடு நடக்கக்கூடிய நிலையில் அதில் 4 நாடுகளினுடைய தலைவர்கள் கலந்து கொண்டாங்க. குவாட் மாநாடு முடிந்தவுடன் நடந்த பிரஸ் மீட்டில் பிரதமர் மோடியை அறிமுகப்படுத்த வேண்டியதை மறந்த அமெரிக்க அதிபர் பைடன் திக்கி திணறி நின்றார். இது குறித்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. அமெரிக்க அதிபராக இப்போது பைடன் இருக்கார். 81 வயதான பைடன் சில உடல்நிலை பாதிப்புகளால் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுது. இதனால் சில நேரங்களில் அவர் அப்படியே உறைந்து நின்று விடுவார். அப்படி இல்லைன்னா என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் மறந்து விடுகிறார். இதற்கிடையே மீண்டும் அதே போன்ற ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அமெரிக்காவில் இப்போது குவாட் அமைப்பின் மாநாடு நடைபெறுதுங்க. டெலவோரியாவில் நடக்கும் இந்த மாநாட்டில் அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகள் பங்கேற்றிருக்காங்க. இதில் பிரதமர் மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மற்றும் ஜப்பானுடைய பிரதமர் கிஷிடா ஆகியோரும் கலந்து கொண்டிருக்காங்க. இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. இந்த மாநாடு முடிந்தவுடன் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் 4 நாட்டு தலைவர்களும் ஒரே மேடையில் பங்கேற்றாங்க. அப்போது ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் மற்றும் ஜப்பானின் கிஷிடா ஆகியோருடன் இணைந்து இந்தோ பசிபிக் பகுதியில் அதிகரிக்கக்கூடிய புற்றுநோய் குறித்து பேசியிருக்காங்க. அதை தடுக்க எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்தும் விவரித்திருக்காங்க. இதற்கு அப்புறமா அதிபர் பைடன் பிரதமர் மோடியை மேடையில் அறிமுகப்படுத்தியிருக்கணும். ஆனால் பைடன் அதை மறந்துட்டார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுல அவருக்கு குழப்பம் இருந்திருக்கு. அவரை பார்த்தாலே தெரிந்திருக்கு. அடுத்து நான் யாரை அறிமுகப்படுத்த வேண்டும் அப்படின்னு கேட்ட மைக்கிலேயே பைடன் அடுத்தது யார் என மேடையிலேயே கேட்டிருக்காரு. பைடன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்திருக்காரு என்பதை உணர்ந்த தொகுப்பாளர் பிரதமர் மோடியை அறிமுகப்படுத்தினார். மோடியும் எழுந்து நின்று தனது உரையை தொடர்ந்தார். பிரதமர் மோடியை அறிமுகப்படுத்த மறந்து உளறிய பைடனின் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வந்துட்டுருக்கு. அதே நேரம் 81 வயதான பைடன் என்ன செய்வதென்று தெரியாமல் குழம்பி போவது இது முதல் முறை கிடையாது. கடந்த ஜூலை மாதம் வாஷிங்டனில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார். அப்போது அவர் உக்ரைன் அதிபர் வெலோடிமிர் ஜெலன்ஸ்கியை ரஷ்ய அதிபர் என்று அறிமுகம் செய்து வைத்தது பரபரப்பை கிளப்பியதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். பைடன் உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருப்பதாக பல மாதங்களாக தகவல் பரவி வந்துட்டுருக்கு. பல பொது நிகழ்வுகளில் பைடனின் நடவடிக்கைகளும் அது காட்டுவதாகவே இருக்கு. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தல் விவாதத்தில் தான் பைடனின் உடல்நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது அப்படின்னும் பலரும் இதை சுட்டி காட்டி வந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி அழுத்தம் கொடுத்ததால் அவர் அதிபர் தேர்தலில் இருந்து விலக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரதமர் மோடி டெலவர் மாநிலம் வில்மிங்டன் நகரில் சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக அதிபர் பைடன் முழு ஆதரவையும் தெரிவித்திருக்காரு. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், இந்தியா ஆகிய 4 நாடுகள் அடங்கிய குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு இந்த ஆண்டில் இந்தியாவில் நடக்க இருந்தது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இந்திய அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதால் உச்சி மாநாட்டை
நடத்த அமெரிக்க அரசு விருப்பம் தெரிவித்திருந்தாங்க. அதன்படி அமெரிக்காவின் டெலவர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பைடனின் சொந்த ஊரான வில்மிங்டன் நகரில் குவாட் உச்சி மாநாடு நடந்திருக்கு. இதில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இந்திய பிரதமர் மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ், ஜப்பானிய பிரதமர் புமியோ கிஷிடோ ஆகியோர் கலந்து கொண்டாங்க. உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, மனிதகுல நன்மைக்காகவும் ஜனநாயகத்தை காக்கவும் கூட்டமைப்பின் உறுப்பு மாநாடுகள் ஒன்றிணைந்து செயல்படும். நாங்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது. அதே நேரம் அனைத்து நாடுகளும் சர்வதேச விதிகளை கடைபிடிக்க வேண்டும். மற்ற நாடுகளின் இறையாண்மை ஒருமைப்பாட்டை மதிக்க வேண்டும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் அமைதி வழியில் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்துவோம். குறிப்பாக இந்திய பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல்ல சுதந்திரமான கடல் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும். அடுத்த ஆண்டு குவாட் உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெறும். எவ்வாறு மோடி சொல்லியிருக்காரு. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பசிபிக் பிராந்தியத்தில் சீனா அத்துமீறி செயல்படுறாங்க, எங்களது பொறுமையை சீனா சோதிக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடோ என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, சர்வதேச விதிகளை சில நாடுகள், அதாவது சீனா, மதிப்பது கிடையாது. இந்த சூழலில் பசிபிக் பெருங்கடலில் சுதந்திரமான போக்குவரத்தை உறுதி செய்ய குவாட் உறுதியேற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதையடுத்து ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் பேசும்போது, வளமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தை உருவாக்க குவாட் அமைப்பின் 4 நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மாநாட்டின் நிறைவாக 4 தலைவர்களும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டாங்க. அப்போது பிரதமர் மோடியை அதிபர் பைடன் தனது அருகே நிற்க வைத்து அவரது தோளில் நட்புணர்வுடன் கை வைத்து அரவணைத்து கொண்டார். மாநாட்டின் ஒரு பகுதியாக வில்மிங்டனில் இருக்கக்கூடிய பைடனின் வீட்டில் அவரை பிரதமர் மோடி சந்தித்திருக்காரு. இரு தலைவர்களும் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆலோசனை நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ், சீனா ஆகிய 5 நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ள ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவையும் இணைக்க வேண்டும் என்று மத்திய அரசு நீண்ட காலமாக வலியுறுத்தி வந்துட்டுருக்காங்க. இது பற்றியும் அவர்கள் விவாதித்தும் இருக்காங்க. அப்போது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராக அதிபர் பைடன் முழு ஆதரவு தெரிவித்திருக்கார். ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ், ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடோவையும் பிரதமர் மோடி தனித்தனியாக சந்தித்திருக்காரு. பாதுகாப்பு, கல்வி, ஆராய்ச்சி, பருவநிலை மாறுபாடு, மரபு சாரா எரிசக்தி ஆகிய துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க. குவாட் கூட்டமைப்பு சார்பில் கருப்பை புற்றுநோயை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி டெலிவரியில் நடந்திருக்கு. இதில் பைடன் பேசும்போது, இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் ஆண்டுதோறும் 1.50 லட்சம் பெண்கள் கருப்பை புற்றுநோயால் உயிரிழக்கிறாங்க, இதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பிரதமர் மோடி பேசும்போது, இந்திய பசிபிக் நாடுகளுக்கு ஒரே பூமி ஒரே சுகாதாரம் திட்டத்தின் கீழ் $7.5 மில்லியன் மதிப்பிலான புற்றுநோய் கண்டறியும் கருவிகள், மருந்துகள் வழங்கப்படும். 4 கோடி தடுப்பு மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இதையடுத்து அமெரிக்காவிடம் இருந்து 31 ஹண்டர் கில்லர் ட்ரோன்களை வாங்க இந்தியா திட்டமிட்டிருக்கு. இது குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், இந்திய பிரதமர் மோடி விரிவாக ஆலோசனையும் நடத்தியிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் 50,000 அடி உயரத்தில் தொடர்ச்சியாக 40 மணி நேரம் பறக்கும் திறன் கொண்டிருக்கு. மணிக்கு 442 கிலோமீட்டர் வேகத்தில் சீறி பாயும். 1700 கிலோ வெடிகுண்டுகளை ட்ரோனில் சுமந்து செல்ல முடியும். லேசர் தொழில்நுட்பத்துடன் செயல்படும் 4 ஏவுகணைகள் ட்ரோனில் பொருத்தப்பட்டிருக்கும். இவை எதிரிகளின் இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும். இந்தியா, அமெரிக்கா இடையேயான இதற்கான ஒப்பந்தம் சீக்கிரமே கையெழுத்தாக உள்ளது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அமெரிக்கா சார்பில் கொல்கத்தாவில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இது குறித்தும் பல்வேறு விஷயங்களை ஆலோசனையும் செய்திருக்காங்க.
வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.